Hi students, 10th standard revision class பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு யூனிட்டாக டெஸ்ட் எழுதிட்டுருக்கோம். இப்போ சாப்டர் 7 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ நான் திரும்ப அதான் சொல்கிறேன், நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சாப்டர் 7 யூனிட் டெஸ்ட் 1 டோட்டல் 50 மார்க்ஸ் தான், டைம் 2 hours. ஆக்சுவலாக அது ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் நிறையா இருக்கும். இதில் நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணி போடுற மாதிரி வரும். ஸோ நீ இந்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ்லாம் ஒரு தடவை நீங்கள் ரிமைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெஸ்ட்டுக்கு. நான் ஒரு டைம் அப்படியே ரீட் பண்ணிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அது அப்படியே ஓவராலாக சொல்லிட்டே வந்துடுறேன், நீங்கள் நோட் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக போகும் அது. ஃபஸ்ட்டு ஒன், the curved surface area of the right circular cone of height 15 cm and base diameter 16 cm is. So height வந்து 15 cm, base diameter வந்து 16 cm is. என்ன ஃபைண்ட் பண்ணோம்? the curved surface area of the right circular cone 60 by centimeter square, 68 by centimeter square, 120 by centimeter square, 136 by centimeter square. Second one, the height of a right circular cone whose radius is 5 centimeter and slant height is 13 centimeter will be 12 centimeter, 10 centimeter, 13 centimeter, 5 centimeter. Third one, the total surface area of cylinder whose radius is 1 by 3 of its height is 9 pi h square by 8, 24 by h square, 8 by h square by 9, 56 by h square by 9. ஆக்சுவலாக ஏரியானாவே ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும், ஓகேவா? ஃபோர்த் ஒன், if the radius of the base of a cone is tripled and the height is doubled, then the volume is. இது பாருங்கள், இந்த கோன் ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த கோன் வந்து ட்ரிபிள்டுனா 3 டைம்ஸ்னு அர்த்தம், இந்த ஹைட்டு டபுள்னா 2 டைம்ஸ்னு அர்த்தம். அப்படின்னா வால்யூம் என்னவாக இருக்கும்? இப்போ இதோட 6 டைம்ஸாக இருக்கும், இல்லை 18 டைம்ஸு, இல்லை 12 டைம்ஸு, இல்லை அன்சேஞ்சு, அதே தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சேஞ்சஸ் எதுவும் இல்லை அப்படின்னு. Next, the total surface area of hemisphere is how much times the square of its radius? Pi, 4 pi, 3 pi, 2 pi. Next, sixth, இப்படி ரீட் பண்ணிட்டே வரேன். ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேங்க, நோட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? A spherical ball of radius R1 units is melted to make 8 new identical balls each of radius R2 units. Then R1 is to R2 is 2 is to 1, 1 is to 2, 4 is to 1, 1 is to 4. Seventh one, the ratio of the volumes of cylinder, a cone and a sphere if each has the same diameter and the same height is 1 is to 2 is to 3, 2 is to 1 is to 3, 1 is to 3 is to 2, 3 is to 1 is to 2. Eighth one, the height of right circular cone whose radius is 3 cm and slant height is 5 cm will be 12 cm, 4 cm, 13 cm, 5 cm. ஸோ 1 word கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 2 மார்க்ஸு. வழக்கமாக ஒரு கொஸ்டின் சாய்ஸ் தான் உங்களுக்கு. நைன்த் ஒன், the radius and height of cylinder are in the ratio 5:7 and its curved surface area is 5500 square centimeter. Find its radius and height. ஸோ ரேடியஸ் அண்ட் ஹைட்டும் ஃபைண்ட் பண்ணோம். இதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் போடணும். 10th one, if the circumference of the conical wooden piece is 484 centimeter, then find its volume, then its height is 105 centimeter. 11th one பாருங்கள், if the ratio of the radii, radina plural, ஓகேவா, radiusனா singular, அப்படின்னா radina
2 கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். Of 2 sphere is 4:7. Find the ratio of the volumes. So radius கொடுத்துட்டு volume கேட்டிருக்காங்க students. Right. 12th question. An aluminum sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. Find the height of the cylinder. ஸோ இதை மெல்ட் பண்ணுறோம். இதை அலுமினியம் ஸ்பியரை மெல்ட் பண்ணி என்ன ஷேப் கொண்டு வரோம் பாருங்கள், சிலிண்டர் கொண்டு வரோம். இது 12 சென்டிமீட்டர் ரேடியஸாக இருக்குது, இது 8 சென்டிமீட்டர் ரேடியஸாக இருக்குது. அப்போ இது ஹைட் என்னவாக இருக்கும்? இதோட ஹைட்டு சிலிண்டரோட ஹைட்டு. 13th. The radius of the spherical balloon increases from 12 cm to 16 cm. The air being pumped into it. Find the ratio of the surface area of the balloons in the two cases. ஸோ இது நீங்கள் ஃபைன் பண்ண போகிறீங்க. எப்படி ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர்லேருந்து 16க்கு இன்க்ரீஸ் ஆகுது ஏர் அடிக்கும்போது, பம்ப் பண்ணும்போது. அப்படி ஆகிட்டே இருக்கும்போது இந்த ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியா என்னவாக இருக்கும்? இந்த 2 கேசஸ், இந்த 2 கேஸில் வந்து எப்படி நீங்கள் அதோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபைன் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். 14th பாருங்கள். An aluminum sphere of radius 15 cm, a melted to make cylinder of radius 10 cm. Find the height of the cylinder. Okay students. 15th. Find the maximum volume of the cone and can be curved out of solid hemisphere of radius r units. ஆக்சுவலாக அது ஜென்ரலாக நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது. இதில் மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல, நீங்கள் தான் ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் 6 × 5 30. ஓகேவா? 5 மார்க்ஸ். ஒரு கொஸ்டின் சாய்ஸ். 16th. The external radius and the length of the hollow wooden log are 16 cm. External radius கொடுத்துருக்காங்க and 13 cm respectively. External radius அதாவது external radius and length நல்லா கவனிச்சுக்கிறங்க. ஸோ அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தா தான் அதை போட முடியும். hollow wooden, அப்போ hollow sphere. His thickness is 4 cm. Then find TSC, total surface area. 17th. The radius of the sphere increases by 25%. Find the percentage in its surface area. 18th. If the circumference of the conical wooden piece is 484 cm, then find its volume when its height is 105 cm. Students, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுற நினைக்காதீங்க. நீங்கள் அப்படி நோட் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், நான் ஒரு டைம் சொன்னேன்னா அதை நீங்கள் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி சொல்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து 19th. இன்னும் 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. நான் குயிக்காக உங்களுக்கு ரீட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். 19th ரீட் பண்ணலாமா? ரைட். The volumes of the two cones of same base radius are 3600 cm3. இங்கே வால்யூமு அண்டு 5050 cm3. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வால்யூம்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் பேஸ் ரேடியஸ் 3600 5040. ஓகேவா? 5040. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஹைட்ஸ். 20th sum. A vessel is the form of a hemispherical bowl mounted by a hollow cylinder. The diameter is 14 cm and the height of the vessel is 13 cm. Find the capacity of the vessel. So capacity means என்னது? Volume. Volume தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். 21. A solid right circular cone, a diameter 14 cm and height 8 cm is melted to from a hollow sphere if the external diameter of the sphere is 10 cm. Find the internal diameter. So நீங்கள் ஃபஸ்ட்டு ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணணும். டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் கன்வெர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வச்சுட்டு நீங்கள் என்ன ஃபைன் பண்ணணும்? இன்டர்னல் டயாமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The volume of the solid right circular cone is 11088 cm3. If its height is 2 cm, then find the radius of the cone. இது அதே தான், வால்யூம் கொடுத்துட்டு இதுலேருந்து ரேடியஸ் ஃபைன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானது தான். கஷ்டமானதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை,
ஃபார்முலாஸ் நிறையா இருக்குதும், உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் இல்லையா? ஸோ இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட் எடுத்து அட்டன் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சு போடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.